நெல்லையில் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். செய்தியாளர் ஆறுமுகனார் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். ஆறுமுகனார், ஏன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் ஆய்வு மேற்கொள்கின்றனர்? விவரங்கள். வணக்கம். நெல்லை மற்றும் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்திய நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாருடைய மரண வழக்கு இன்றுடன் ஏறத்தாழ 35 நாட்கள் ஆகிறது. இன்னும் அந்த வழக்கிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. கடந்த மாதம் 2ஆம் தேதி அவர் காணாமல் போனதாக 3ஆம் தேதி அவரது மகன் கருத்தையா ஜாஃபரின் ஒவ்வொரு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். 4ஆம் தேதி அவரது உடலானது எரிந்த நிலையில் அவரது வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவரது தோட்டத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அந்த சம்பவ இடத்திற்கு வருகை தந்து நெல்லை மாவட்டத்தினுடைய SP சிலம்பரசன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரது உடல் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் அந்த உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பின்னர் அவர் எப்படி இறந்தார், தற்கொலையா அல்லது கொலையா, அல்லது இந்த கொலைக்கான காரணம் என்ன, இது அரசியல் ரீதியாக நடைபெற்ற கொலையா அல்லது தொழில் ரீதியாக நடைபெற்ற கொலையா, இல்ல குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை என்ற பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர். இந்த திசைநிலை சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை CCTV கேமராக்களையும் அவர்கள் ஆய்வு செய்து அவர் எந்த வழியாக சென்றிருக்கிறார், எப்பொழுது வீட்டுக்கு வந்திருக்கிறார் என்றெல்லாம் பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.